பிரபஞ்ச சக்தி உங்களிடம் தேடி வர என்ன செய்ய வேண்டும்? இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். பிரபஞ்ச சக்தி இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து இருக்கின்றது. இது இயற்கையாகவே எல்லா உயிரினத்திலும் உள்ளது. நாம் நம்முடைய செயற்கையான வாழ்க்கை முறையின் மூலம் நம்முடைய சக்தியை பெருமளவு இழந்துவிட்டோம். மீதமிருக்கும் சக்தி நாம் செய்யும் தியானம் மற்றும் இறை வழிபாட்டின் மூலமே நம்மை வந்து சேர்கிறது. இந்த பிரபஞ்ச சக்தியை பெற வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியது தியானம் அல்லது இறை வழிபாடு போன்றவைதான். தியானம் என்பது நாம் நினைப்பது போல முற்றிலும் துறந்த நிலை அல்ல. மாறாக தியானம் என்பது ஒரு சுவாச பயிற்சியாகும். நல்ல அமைதியான காற்றோட்டமான இடத்தில் அமர்ந்து ரிலாக்ஸாக உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை நினைத்து கொண்டு இருந்தாலே போதுமானது. உங்கள் உடம்பு தானாக பிரபஞ்ச சக்தியை கிரகிக்க ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் சிந்திக்கும் விஷயம் நேர்மறையாகவும் உங்கள் மனதிற்கு அமைதியை தரக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இந்த நிலையில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவும் உங்கள் உடம்பை நீங்கள் தள்ளி நின்று மனதளவில் ரசிக்கக்கூடிய நிலையிலும் இருக்க வேண்டும். பலர் தியானமும் இறை வழிபாடும் வெவ்வேறு என நினைக்கிறார்கள். அது மிகவும் தவறு. இறை வழிபாடு ஒரு வகையான தியானமே. இறை வழிபாட்டில் மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனின் பெயரை மனதுக்குள் நினைத்து கொண்டிருப்போம். தியானத்திலும் நாம் ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டு சுவாசித்து கொண்டிருப்பதாகும். தூக்கத்தின் பொழுது நம்மை அறியாமல் நாம் சுவாசித்து கொண்டு நம்மை மறந்து விடுகிறோம். அதேபோல்தான் தியானம் என்பது நம்மை மறந்து சுவாசத்தில் ஈடுபடுவது. அதாவது விழிப்புடன் நாம் சுவாசிப்பதே தியானமாகும். தியானத்தில் ஈடுபடும் பொழுது அபரிமிதமான சக்தியை நாம் பெற முடியும். இந்த சக்தி நம்முடைய உடல், மனம் மற்றும் அறிவுத்திறனை பல மடங்கு விரிவடையச் செய்கிறது. தியானத்தின் உச்சநிலை நாம் நம்மை மறந்து சுவாசத்தில் மட்டும் கவனம் செலுத்துவதாகும். அன்பு நேயர்களே, தியானம் செய்து பிரபஞ்ச சக்தியை நாம் பெறுவோமாக. நன்றி. எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.